கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு தேவ ஜீவனை வேத வார்த்தையிலிருந்து ஆராய்ந்து பார்த்து தேவன் சொல்லுகிறபடி மறுபடியும் பிறந்தவர்களாக தேவனுடைய ஜீவனிலே தேவனாக வாழ ஆசையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த பகுதியிலே தந்து அவ்வாறு வாழ கிருபை செய்வாராக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். தேவகுமாரன் மனுஷனாக உலகத்திற்கு வந்ததன் பிரதான நோக்கமே இழந்து போன மனிதனின் தேவ சாயலை, தேவ ரூபத்தை, அதாவது பூமியை ஆண்டு ஆளுகை செய்து பூமியின் தேவனாக வாழ்கிற அந்த சாயலையும் அந்த ஆளுகையும் அவன் இழந்து போனான். அதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக இங்க அவர் சொல்லுவதை பாருங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இந்த பரிபூர்ண ஜீவனை வேத வசனம் சொல்லுகிற கிரேக்க பதம் ஜோயே. ஆகவேதான் இந்த வேத பாட வகுப்பு, வியாழக்கிழமை வேத பாட வகுப்புகளுக்கு ஜோயே என்று கொடுத்திருக்கிறோம். அந்த ஜோயே என்று சொல்லும் பொழுது தேவனை தேவனாக்குகிற தேவனுடைய ஜீவனை காண்பிக்கிறது. இதை ஆழமாக மனதில் வைக்க வேண்டுமானபடியால் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறேன். தேவனை தேவனாக்குகிற ஜீவன், அதாவது தேவனுடைய சுபாவம், தேவனுடைய திறமை, அப்படிதானே? தேவனால் எல்லாம் கூடும் என்றால் அந்த திறமை, அப்படிதானே? தேவன் அன்புள்ளவர் என்றால் அந்த சுபாவம், தேவன் விசுவாசம் உள்ளவர், அந்த தேவனை தேவனாக்குகிற சுபாவம், தேவனை தேவனாக சர்வத்தையும் செய்ய வைக்கிற அந்த வல்லமை, அதிகாரம், விசுவாசம் எல்லாமே இந்த ஜீவனுக்குள் இருக்கிறது. அப்படிதானே? வேத வசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. நாம் மறுபடியும் பிறந்த போது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம் என்று பார்க்கிறோம். அதனாலதான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு என்னங்க? எதை ஏன் இப்படி சொல்றாரு? இவ்வளவு பெரிதான தேவனுடைய ஜீவனையே பெற்ற நாம் இன்னைக்கு எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கிறோம் என்று. அப்படின்னா ஏன்? அந்த ஜீவனில் வாழவில்லை என்றால் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று அர்த்தம். இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாம் பெற்று இருக்கிறோம். என்ன பொக்கிஷம்? தேவனாகவே வாழ்கிற அந்த ஜீவன், அந்த பொட்டன்ஷியல், அந்த திறமை, அந்த சுபாவம், அந்த வல்லமை, அந்த அதிகாரம் எல்லாமே மறுபடியும் பிறந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டோம். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியா விசுவாசிக்கிறவன் எவனோ? நன்றாக யோசித்து பாருங்கள். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இந்த ஜீவன் நித்திய ஜீவன் என்று அநேகர் ஒத்துக்கொள்வாங்க. இது நித்தியமாக நம்மோடு கூட இருக்கிற ஜீவனானபடினாலதான் நமக்கு ஒரு உறுதி. என்ன உறுதி? என்னுடைய ரட்சிப்பை நான் இழக்கவே முடியாது. அவருடைய கரத்தில் இருந்து ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. ஏன்? இது நித்திய ஜீவன். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. இன்று உலகத்திலே, சபையாகிய உலகத்திலே தவறான உபதேசங்கள் உண்டு. நீ உன் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் தெளிவாக புது உடன்படிக்கையில் போதிக்கும் சத்தியம், நித்திய ஜீவனை பெற்றவன் இந்த ஜீவனை இழக்கவே முடியாது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தெளிவாய் சொல்லுவதை பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க 27, 28 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவிகொடும். அப்படின்னா என்னங்க? அவரால் முன்னெறியப்பட்டு முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஆடுகள் தேவ சத்தத்தை கேட்கும் காதுகளை பெற்று, அந்த காதுகள் இருதயத்திலே கேட்கிற காதுகள் இருக்கிறபடினால் விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் அவைகளை அறிவேன். ஏன்? முன்னாகவே அறிந்தவர். அநேகர் இதை எடுத்துக்குவாங்க. இத உம்முடைய நாமத்தினாலே நாங்க அநேக அற்புதம் செய்தோமே,
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் பின்வாங்கி போனாங்க ரட்சிப்ப. ஐயா, அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. பை தர் அசோசியேஷன் வித் ஸ்பிரிட் அனாயிண்டட் பர்சன் என்னாச்சு? அவர்களிலும் அந்த அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் செய்யப்பட்டது. இன்னைக்கு புறஜாதியம் செய்யறாங்க ஈவில் ஸ்பிரிட்டை வச்சு. அதனால அற்புத அடையாளங்களை வைத்து நாம் சொல்ல முடியாதான் சொல்றாரு. தேவன் என் நாடுகளை நான் அறிந்தும் அவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதே 10ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்ப பாருங்க, தேவனால் அறியப்பட்டவர்கள் எவரை முன் அறிந்தாரோ, முன்குறித்தாரோ, அழைத்தாரோ, நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் இல்லையே. அவர்கள் விசுவாசிக்கிற காது இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ஆகவே அங்க ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்லப்படவில்லை. இங்க என்ன சொல்றாரு? இத பாருங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தேவ சத்தத்தை கொடுக்கும் இருதயம். பழைய உடன்படிக்கையிலே மோசே மூலமாக தேவன் சொல்வது, இவர்களுக்கு கேட்கிற காதுகளும் காண்கிற கண்களும் உணர்கிற இருதயமும் இல்லையே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இருதயம் விருத்த சேதனம் படவில்லை, இருதயத்திலே புது இருதயம் உண்டாகவில்லை என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் நியாய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தவர்கள். நியாய பிரமாணத்தின் கீழ் இருக்கும் வரைக்கும் வேதவசனத்தை காணாதபடி ஒரு முக்காடு இருப்பதாக 2 கொரிந்தியர் 3 நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் இயேசுவண்டை அவருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பும் போது ஆவியான தேவன் நமக்குள், கிறிஸ்து நமக்குள் வருகிறபடியால் அந்த முக்காடு நீங்கப்பட்டபடியால் திறந்த முகமாக புது உடன்படிக்கையின் வார்த்தைகளை பார்க்கிற கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க நியாயப்பிரமாண போதனைகளை கேட்டு பழைய உடன்படிக்கையின் போதனைகளை கேட்பீர்களானால் திரும்பவுமாக உங்க கண்கள் அங்க மூடப்பட்டதாக காணப்படும். அப்படின்னா என்னங்க? கேட்கிற காது இருக்காது, இருதயத்தில் வெளிப்பாடு தோன்றதுபடினாலே விசுவாசிக்க முடியாது. ஆகவேதான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம், நாம் எவைகளை கேட்கிறோம் என்பதில் கவனமாய் இருக்க வேண்டும். போதகர்களாகிய நாமும் எவைகளை போதிக்கிறோம் என்பதில், எது விசுவாசத்தை உண்டு பண்ணும் புது உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் நம்முடைய போதனையாக இருக்கும். வேற போதனை இல்லை, ஒரே போதனை. பவுலடியில் அதை சொல்லுகிறார். அதான் நான் இங்க ஏன் சொல்ல வருகிறேன்னா, செவி கொடுக்கிறது என்ற வார்த்தைக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செவி கொடுக்கிறது, செவி கொடுக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது. அந்த செவி கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் என்று தான் சாலமன் ஜெபித்ததாக கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அந்த செவி கொடுக்கிற இருதயம்தான் தாவீது வாழ்க்கையிலே அவனுடைய வெற்றியின் ரகசியமாக இருந்தது. அவன் விசுவாச புருஷனாக வாழ்ந்தது தியானிக்கும் பொழுது தேவ வார்த்தையை கேட்டவன். ஆகவே அந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு வெளிப்பாடு மேசியாவை குறித்து இந்த புது சிருஷ்டியின் வெளிப்பாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா வேற எங்கும் சொல்லப்படவில்லை. கொஞ்சம் அப்படியே டச் பண்றாரு மோசஸ், அவ்வளவுதான். இருதய விருத்த சேதனம், புது உடன்படிக்கை என்று. ஆனா அந்த 30ஆம் அதிகாரத்துல அதை முழுவதுமாக சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கப்புறம் அந்த தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் அவர்கள் மூலமாய் சொல்லப்பட்டதையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்ற ஒரு ஆட்டு இடையன், அப்படிதானே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் தேவனால் மகா மேன்மையாக உயர்த்தப்பட்டவன். ஏங்க? அவன் இருதயம் தேவனுக்கு உகந்த இருதயம். என்ன? அவருடைய வார்த்தையை கேட்கிற இருதயமாக தன் இருதயத்தை அவன் பழக்குவித்துக் கொண்டான். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியம். நமக்கு புது உடன்படிக்கையில புது இருதயம், புது ஆவி கொடுக்கப்பட்டது. அவனுக்கு இல்லாதது. அவனுக்கு ஆவியானவர் இறங்கும் பொழுதுதான் நமக்கு 24/7 நம்மோடு தேற்றரவாளன் இருக்கிறார்.
சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்த, சிறியவன் முதல் பெரியவன் வரை வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது வெளிச்சம் தருவதற்கு அவர் கூட இருக்கிறார். ஐயா, வேத வசனத்தை நீங்க வாசித்து அதை வாசித்துனா தியானித்து இருதயத்தில் செலுத்தாம அவர் உங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்த முடியாது, ஆலோசனை சொல்ல முடியாது, கண் வைத்து போதிக்க முடியாது. அவர் இந்த வேத வசனத்தை சார்ந்துதான் செயல்படுபவர். இதற்கு மாறாக முரண்பாடாக செயல்பட மாட்டார். ஏன்? இது அவரால் ஏவப்பட்டு எழுதுது. அவரே இதனுடைய ஆத்தர். அப்படிதானே? ஆக்கியோனே அவர்தான். அவர்தான் இங்க என்ன சொல்றாரு? செவி கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம். தாவீது வாழ்க்கையில போன வாரம் நான் சொன்னேன். அதை சாலமன் பார்க்கும் பொழுது அதற்காக ஆசைப்படுகிறான். அதுதான் அவனுடைய உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார். அப்போ அவன் பாருங்க, உலகத்திலேயே ஞானம் நிறைந்தவனாய், ஐஸ்வர்யம் நிறைந்தவனாய் இருந்தான். யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அனுபவித்த ராஜா என்ற ஒரு பெயரை பெற்றவன். காரணம் என்னங்க? இந்த ஹியரிங். ஆனா இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? செவி கொடுத்து நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அதுதான் முக்கியம். நாம் யார்? தேவ ஜீவனை பெற்றவர்கள், தேவனால் அறியப்பட்டவர்கள். ஆகவே ஒரு காலம் உங்களை அறியேன் என்ற வார்த்தை நம்முடைய டிக்ஷனரியிலே கிடையாது. அவர் அவ்வாறு சொல்ல போவதில்லை. நாம் மறுதலித்தால் ஒழிய அவ்வாறு அவர் நம்மை அறியேன் என்று மறுதலிக்க மாட்டார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது? பின் என்ன? என்னை போல அவைகள் வாழ்கிறது. என்ன? பிதாவை போல அருமையான பிள்ளைகளாய் என்னை இமிட்டேட் பண்ணுங்க அப்படின்னு அங்க சொல்றாருல்ல, எபேசியர் 5. அதுதான் இங்க சொல்றாரு. பேதுரு கிட்ட சொல்றாரு. அவன் கடைசி அந்த 21ஆம் அதிகாரம் யோவான்ல அவங்க திருப்பியும் பின்வாங்கி போய் மீன் பிடிச்சு ஆண்டவர் வந்து அவங்கள ஒப்புரவாக்கும் போது அங்க என்ன பேதுருவை பத்தி சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லும் போது யோவானை குறித்து கேட்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன? அவன் நான் வருவளவும் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? நீ அதெல்லாம் ஏன் பாக்குற? ஒன்ன பாரு. அது சொல்லிட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்படின்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழ அழைக்கப்பட்டவன், அதை பாரு, மனிதர்களை பார்க்காத. அததான் இங்க என்ன சொல்றாரு? என் நாடுகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஏன்? என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. என் நாடுகள் என் சத்தத்தைய மறுபடியும் பிறந்தவளுடைய மாபெரும் பாக்கியம். பிறந்த நாளிலே தேவ சத்தத்தை கேட்டது போல அதன் மூலமாக தேவ ஜீவனை பெற்றபடியால் அவர்களுக்கு கேட்கிற காதுகள் உண்டாகிறது. ஆனால் அந்த இருதயத்திலே அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தான் நான் சொல்றேன். இருதயத்தை எஸ்ரா பக்குவப்படுத்தினான். எப்படி எஸ்ரா பக்குவப்படுத்தினான்? அதை பாருங்க. நான் திரும்ப ஒரு தடவை, அநேக தடவை நான் இதை உங்களுக்கு காண்பித்திருக்கேன். திரும்பவும் இன்று சில புதிதாய் வந்தபடியினால அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய, அப்ப வேதம் என்ன? மோசே நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாய் இருந்தான். அப்படின்னா என்னங்க? தேவ வசனத்தில் முதிர்ச்சி அடைந்தவனாய் இருந்தான். மூளை அறிவு இல்லைங்க, மூளை அறிவு இல்ல. முதிர்ச்சி அடைவது வாழ்க்கையிலே அதை அனுபவிப்பது, வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவது. முதிர்ச்சி அடைந்தவனாய் இருந்தான். அந்த தேறின வேத பாரகன் என்று அவனை சொல்லிவிட்டு, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் தேவனாக வாழ்ந்தான். அப்படிதானே? அவன் கேட்டதையெல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. ராஜாட்ட எதை கேட்டாலும் கொடுத்தாரு. நோனே இல்லைங்க, எல்லாவற்றையும் கொடுத்தார். காரணம் என்ன? 10ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்துல தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது என்று 6ஆம் வசனத்துல சொல்றாரு. 9ஆம் வசனம் சொல்வதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துக்கு வாருங்க. அதோடைய சீக்ரெட்டை சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். அப்படின்னு என்னங்க? புதிய உடம்புலங்க எல்லாம் எனக்காக அவர் செய்துட்டார், என்ன விசுவாசம் என்ன சொல்ற, அதன்படி வாழவும்.
அதன்படி வாழவும், தேவ ஜீவனில் வாழவும். திரும்பவும் சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் ஆராய்ந்து இந்த ஜீவனை அறிந்து கொண்டு, நாம் மறுபிறப்பில் பிறந்த ஜீவனை அறிந்து கொண்டு, அந்த ஜீவனில் வாழதான் இந்த வேத வகுப்புக்கே நீங்க வந்திருக்கீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உன் இருதயத்தின் விருப்பத்தை உன் விசுவாசத்தின்படி நிறைவேற்றுவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 15:29 இங்க என்ன சொல்ற பாருங்க, அவன் எப்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான், அததான் இங்க சொல்லப்படு. ஆராயவும், அதன்படி வாழவும், அந்த கட்டளைகளையும் நீதி நியங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயத்தை பக்குவப்படுத்தும் பொழுதுதான் என்ன, விசுவாசம் உள்ள இருதயமாக, நன்மையான உண்மையான இருதயம், 100 மடங்கு பலன் கொடுக்கிற இருதயமாக, விசுவாசத்தின் பூரண நிச்சயம் உண்டாகின்றார்ல எபிரேயர் 10, நன்மையான உண்மையான இருதயம் என்று சொல்லுகிறார் அங்கேயும். அப்போ அந்த இருதயத்தை நாம், அப்படின்னா என்ன, நம்முடைய ஆவி, இருதயம் என்ன, நம்ம அந்த ஹார்ட்டை நான் சொல்லல, திரும்பவும் சொல்லிடுறேன். நம்முடைய ஆவி மனிதன், உள்ளான மனிதன், மெய்யான மனிதன், த கோர் ஆஃப் அவர் பீயிங், அப்படிதானே, நம்முடைய எல்லாவது, அதான் ஜீவன், அதை பற்றி இங்க சொல்லுகிறார், நம்முடைய ஜீவனை பற்றி. அப்போ இதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி பக்குவப்படுத்துறோம், எப்படி பக்குவப்படுத்துறோம்? இங்க என்ன செஞ்சான், வேத வசனத்தை ஆராய்ந்து, வேத வசனத்தை தியானித்து, அப்படித்தானே சொல்றாரு. இதை யோசுவா 1:8 ரொம்ப தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். யோசுவா 1:8 வாங்க, அங்க என்ன இது இருக்கட்டும், நம்ம அங்க பார்த்துட்டு திரும்பி வருவோம். என்ன சொல்லுகிறார் பாருங்க, யோசுவா 1:8 இந்த அவங்களுக்கு அப்ப அதுதான் இருந்து, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். ஆமா, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய. நான் என்ன சொன்னேன், நமக்கு இந்த புது உடன்படிக்கையின் வாக்குகள் எல்லாம் உன் வாயை விட்டு, அப்படின்னு அதற்கு புறம்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புது உடன்படிக்கையில் அவர் என்னை நீதிமான் என்று சொன்னால், நான் பாவின்ற டிக்ஷனரியே இருக்கக்கூடாது. தூசி குப்பை ஒண்ணு இல்லாதவன், என்னால முடியாது, இது இருக்கவே கூடாது. ஏன், எல்லாம் முடிகிற இடத்தில் நம்மை வைத்து விட்டார் புது உடன்படிக்கையிலே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியா. ஆகவே அதுதான் நம்ம வாயில காணப்படணும். அதற்கு புறம்பானதை எல்லாம் தூரப்படுத்தின்றாரு. நீதிமொழிகள் 4 23, 24 ரொம்ப அழகா சொல்ல, தூரப்படுத்து, அதை தூரப்படுத்துன்றார். அப்ப பக்கம் கூட வரக்கூடாது உங்க வாயில, அதை சொல்ல. அதுதான் இங்க என்ன சொல்றாரு, எதற்கு என்று சொல்றாரு பாருங்க, எதற்கு என்று சொல்றார், அவைகளின்படி எல்லாம் வாழ. புது உடன்படிக்கையில என்னங்க, அவைகளின்படி வாழ, அப்படித்தானே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 3:18 அதை சொல்றாரு. மற்ற அநேக இடங்களும் உங்களுக்கு காண்பித்த, யாக்கோபு சொல்றாரு, பேதுரு சொல்வதெல்லாம் காண்போம். அப்போ அவைகளின்படி வாழ, அங்க 2 கொரிந்தியர் 3:18 பார்க்க சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, அந்த இருதய படத்தை உருவாக்க சொல்லுகிறார். அந்த இருதயத்தை படத்தை உருவாக்க வாயில பேசணும். அததான், அது உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, அவைகளின்படி வாழ கவனமாய் இருக்கும்படி, அங்க எஸ்ரா அவைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி, உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவ ஜீவனில் வாழ்வதற்கு அசதியாயிராமல் கவனமாய் இருக்கும்படி, இவ்வளவு பெரிதான தேவ ஜீவனை பற்றி அசதியாயிராமல் அந்த ஜீவனில் வாழும்படிக்கு என்ன பண்ணணுமா, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. இந்த கவனத்தில் என்ன செய்ய சொல்லுகிறார், இந்த தேவ ஜீவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை ஆராய்ந்து, you have to make a research, அப்படிதானே, ஆராய்ந்து ஆழமாக, மேலோட்டமா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னால் அப்படி இல்லைங்க, ஆழமாய், பாலுங்கிற குழந்தைகளாய் இராமல். பாலுங்கிற குழந்தைக்கு தான் தேவர்கள் என்ற போதனையை கொடுத்தா பிரயோஜனப்படாது. ஆனா வளர்ந்தவர்களுக்குத்தான் அது. அதுதான் அவர் சொல்றாரு எபிரேயர் 5 இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
அந்த எபிரேயர் 5 சொல்ற எதை தைக்கணுமா? நீதியின் வசனங்கள் அப்படின்னு என்ன? புது உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமான. அப்போ அங்க எஸ்ரா வழி வாய்த்தது. ராஜாட்ட என்ன கேட்டாலும் தரோம். அவருடைய தயவுள்ள கரம் இருந்தது. அவன் செய்ததெல்லாம் அவனுக்கு வாய்க்கிறது. அப்போ நான் செய்வதெல்லாம் எனக்கு வாய்ப்பதற்கு, எல்லாம் என் வாழ்க்கையில சக்சஸா இருப்பதற்கு தேவன் எல்லாவற்றையுமே சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நான் செய்ய வேண்டியதில்லை. நான் வாழ வேண்டியதுதான் என்னுடைய கடமை. புது உடன்படிக்கையில அவர் செய்து முடித்தேன் என்பதை வாழ்வதை தான். அப்படின்னா என்ன? இந்த தேவ ஜீவனில் தேவனாக நான் ஆளுகை செய்வதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு என்ன பண்ணணும்? இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். வெறும் உபதேசிக்க இல்லைங்க, வெறும் உபதேசிக்க இல்ல. நானும் ஒரு உபதேசம் தான். இதை உங்களுக்கு உபதேசிக்க நான் இதை படிச்சு போட்டு எழுதி உங்களுக்கு பண்ணனா அதுல எந்த பிரயோஜனமும் எனக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கும் பிரயோஜனம். ஆனா அது என்ன? அதன்படி நான் வாழ, அதன்படி வாழ. ஏன்னா நீங்க நிறைய பாசமா இருக்கீங்க, ஊழியர்கள் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அதன்படி வாழ உபதேசிப்பதற்கு மாத்திரம் அல்ல, நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து இதை தியானித்து இரவும் பகலும் தியானித்து இருதயத்தை பக்குவப்படுத்துவதன் நோக்கம் என்ன? அந்த ஹியரிங். ஏன்? ஆராயும் பொழுதுதான் அந்த வாதம். அப்ப எப்படிதான் அதை பண்றோம்? அததான் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன? வாயின் அறிக்கை தான் தியானம். வாயின் அறிக்கை தியானத்தின் மூலமாக தான் இருதயத்தை பக்குவப்படுத்த முடியும். இந்த தியானத்துல மட்டரிங், பாண்டரிங், இமேஜினிங் 3 சொன்ன அப்படிதானே? திரும்ப திரும்ப நமக்கே பேசிக் கொள்ளுவது, திரும்ப திரும்ப மாடு அசைப்படுவது போல அதை நம்முடைய நினைவில் ரோல் பண்ணிக்கொண்டே இருப்பது, வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை கற்பனா சக்தியில் இமேஜினேஷன் பவர்ல படம் பிடித்து பார்ப்பது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார் பாபேல் கோபம் கட்டும் போது? ஆதியாகமம் 11:6 அவர்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏன்? அவர்கள் அதை கற்பனை சக்தியிலே பார்த்து விட்டார்கள். அவர்கள் கற்பனை செய்து பார்த்ததை தடை செய்ய தேவனாலே கூடாது என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து. அப்படின்னு என்ன? No devil can stop it. ஒன்றும் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த பரிபூரண ஜீவனின் பரிபூரண சுகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, செழிப்பில் வாழ்கிற வாழ்க்கை, வெற்றியில் பரிசுத்தத்தில் வாழ்கிற வாழ்க்கையை எந்த ஒரு வல்லமையாலும் தடை செய்ய முடியாத அளவுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அப்படி இருதயத்தை பக்குவப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அததான் சுவிசேஷங்களில பார்க்கிறோம். அவர் வாய திறந்தாருன்னா அவர் வாயிலிருந்து வேத வசனம் தான் வந்தது. முழுவதுமாய் பாருங்க. முழுவதும் சாத்தானை அந்த சோதனை ஜெயிக்கிற நேரம் மாத்திரம் அல்ல, எந்த இடங்களிலும் பாருங்க, வாயில் வார்த்தை வேத வசனத்தினால் நிறைந்தவராக காணப்பட்டார். அதை தியானித்தவர், வார்த்தையிலே வாழ்ந்தவர். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? தன் இருதயத்தை பக்குவம். என்ன? அத்திமரத்தை பார்த்து பட்டுப்போன்னு அவர் சொன்னா பட்டு போகும்னு பேசும்போதே அந்த விசுவாசம், அந்த இருதயம், அந்த கேட்கிற இருதயம், பக்குவப்படுத்தின இருதயம் உடையவர். சூம்பின கையுடைய பார்த்து கையை நீட்டுன்னு சொல்லும் போதே இருதயம் எப்படி இருந்தது? அது பக்குவப்படுத்தின வேத வசனத்தினால். வேத வசனம் அது அவருடைய இருதயத்தை நிரப்பி வெளிப்பாடாக இருந்தபடினால் சொல்லுகிறார். லாசருவை எழுப்பும் போது என்ன சொல்றாரு? நான் இருளில இல்லடா, நான் இருளில இல்ல, வெளிப்பாட்டுல இருக்கேன், வெளிச்சத்துல இருக்கேன், நான் இடற மாட்டேன், அவனை எழுப்ப போகிறேன்றார். என் ஜெபத்திற்கு எப்பொழுதுமே பதில் கொடுக்கிறார். எங்க ஜெபம் பண்ணும் முன்னாலே சொல்றார். அந்த பக்குவப்படுத்த இருதயம். ஏன்? இப்ப நான் பேச போறேன், அது அப்படியே நடக்கும். அந்த 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 இருதயமாக தன் இருதயத்தை வளர்த்து கொண்டார், உருவாக்கி கொண்டார். அப்போ நம்முடைய அதுக்குதான் இதை சொல்றாரு, இரவும் பகலும் தியானமாயிருந்து, இரவும் பகலும் தியானமாயிருந்து. அதனாலதான் அங்க பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. இங்கிலீஷ்ல you'll have great success, he'll be prosperous. எஸ்ராக்கு இருந்துச்சா? எஸ்ராக்கு அப்படிதான் சொல்றாரு. அவன் செய்தது எல்லாவற்றிலும் தேவக்கரம் இருந்தது. அவன் கேட்டதை எல்லாம் ராஜா கொடுத்தார். அவனுக்கு அர்த்தசாஸ்திர ராஜா கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை.
அவன் திரும்பவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எருசலேம் வருவதை வந்து பார்க்கிறோம். அவன் மூலமாக அங்க ஒரு பெரிய ரிவைவல் வருவதை நாம் பார்க்கிறோம். எழுப்புதல். காரணம் என்னங்க? எழுப்புதலுக்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இத நான் வந்து இன்னைக்கு சொல்லணும்னே நினைக்கல. ஏதோ ஆண்டவர் ஏவுதலின்படி சொல்கிறேன். திருப்பி யோவானுக்கு வாங்க. நாம் எடுத்த அந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்ப்போம். இந்த நித்திய ஜீவனில் வாழ்வதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்துவது நம்மை சார்ந்ததாய் இருக்கிறது. தியானம் இல்லை, இருதயம் பக்குவப்படாது. இருதயம் பக்குவப்படவில்லை, தேவ வார்த்தை கேட்க முடியாது. தேவ வார்த்தை கேட்கவில்லை, உறுதி நிச்சயம் வெளிப்பாடு வராதபடினாலே நான் சொன்னபடியே ஆகும் என்ற விசுவாசத்தோடு பேச முடியாது. நான் கேட்பவைகளை எல்லாம் ஜெபத்தில் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் இருதயத்தில் வராதவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் அங்க சொல்றார். அதை நீங்க நல்ல இறுதியில போட்டுங்க. இப்ப நான் ஜீவனை குறித்து சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தேன். திரும்ப 28 என்ன சொல்றார் பாருங்க. என் 27 என் ஆடுகள் சத்தத்தை கேட்கும். அதுக்கு முன்னால நீ அறியேன்னு சொன்னவங்களை பத்தி சொல்றாரு 27ல 26ல 29 தான் நான் உங்களுக்கு 28 பாருங்க. நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூரணப்பட வந்தேன் என்றார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. ஆண்டவர் போய் சொல்வாராங்க. அப்படி என்னங்க இந்த போதகர்கள் சபையில போதிக்கிறானுங்க? ஒரு ரட்சிப்பை இழந்து போவ, ஆண்டுடைய வருகை இன்னைக்கு இருக்குமானா உன்னை எடுப்பாரா விட்டுடுவாரா? என்னத்துக்கு இந்த பூச்சி பயம் காட்டுறானுங்க? ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒரு காலும் கெட்டு போவதில்லை. திரும்ப திரும்ப சொல்லுங்க. இது என் ரட்சிப்பை நான் இழக்கவே முடியாது. நான் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஏன் நான் கெட்டு போவதில்லை? நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். அவருடைய கரத்தில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? எந்த சூழ்நிலையும் என்னை தேவ கரத்தில் இருந்து பிரிக்க முடியாது. நான் அவர் கரத்தை பிடிக்கவில்லை, அவர் என்னை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறவன். ஒரு காலம் நான் கெட்டு போவதில்லை. அதுல எல்லா அர்த்தமும் வருது. கெட்டு போவதில்லை, ரட்சிப்பை இழப்பது நித்திய அந்த வாழ்க்கையை குறித்து மாத்திரமல்ல, பரலோக வாழ்வை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற நித்திய வாழ்வை குறித்தும் சொல்லுகிறது. ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அதனாலதான் சொல்றேன், வியாதி இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்று நான் ஆணித்தரமாக தைரியமாக சொல்லுவதற்கு ஆதாரம் வேத வசனம் அவ்வாறு போதிக்கிறது. அது ஏன் சொல்றார் பாருங்க. இத நான் பிடிக்கலங்க. நான் பிதா அவைகளை எனக்கு தந்த என் பிதா பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தி, பாவமோ சாபமோ நாசமோ மோசமோ, இவைகளை எல்லாவற்றை விட இவைகளை எனக்கு தந்த பிதா பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கை எங்க போயிடுச்சு பாருங்க. என் கையில் இருந்து வேங்க நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படித்தானே சொல்றாரு. அப்போ அந்த யோவான் 14:20 சொல்றாருல, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும்ன்றார்ல. அததான் நீங்க மனதில், அததான் அவர் என்ன சொல்றாரு, நாம் இயேசுவின் கரத்தில் மாத்திரம் அல்ல பிதாவின் கரத்திலும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் ஒரு வல்லமையாலும் எந்த பாவத்தாலும் எந்த சாபத்தாலும் எந்த சோதனையாலும் முடியவே முடியாது என்று சொல்லுகிறார். அவ்வளவு தூரத்துக்கு இந்த தேவ ஜீவனை, நித்திய ஜீவனை இலக்கு. அதனாலதான் இதற்கு என்ன பேர் கொடுத்தாங்க? நித்திய ஜீவன். இன்னைக்கு ஜீவன் பெற்று நாளைக்கு இழந்து போனா நாளைக்கு ரட்சிப்பை இழந்து போகிறோம்னு அர்த்தம். அப்படி சொல்லலங்க. கடைசி வரைக்கும், ஐயோ ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் வலுவாம, ஐயா கடைசி வரை உங்களை வலுவாமல் காத்து கொள்ளுகிறது இந்த ஜீவன்.
இப்படிதானே? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க என்ன சொல்றாரு? முற்றும் முடிய நம்மை ரட்சிக்கிறவர் அங்க என்ன செய்வார் என்பதை சொல்றார் பாருங்க. நான் சில பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறபடினால ஆவியானவர் இதை சொல்ல வைக்கிறார் நினைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? 23ல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்க நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அன்னைக்கு வரைக்கும் ஐயோ நான் காத்துக்கணுமே, ஐயோ அந்த பயத்துல வாழாதீங்க. பயம் பயம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும். அவர் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணுமே, தூக்கி போடுங்க அந்த பயத்தை. நிச்சயம் விசுவாசம் உறுதியில் இருங்க. ஒரு காலம் பிரிக்க முடியாது, ஒரு காலம் இழக்க முடியாது, ஒரு காலம் கெட்டு போக முடியாது. கெட்டு போவதற்கு நம்ம அழைக்கலங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 4:9 என்ன சொல்றாரு பாருங்க. நம்மை அறிந்தவர் கோபாக்கினைக்காக நம்மை அறியவில்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கே நம்மை நியமித்தார். நித்திய ஜீவனில் வாழ்வதற்கே நம்மை நியமித்தார். நித்தியம் என்றால் இம்மையிலும் மறுமையிலும், அதுதானே நித்தியம். இம்மையிலும் மறுமையிலும் நித்தியமாக நாம் வாழ்வதற்கு நம்மை அறிந்து முன்குறித்து நம்மை அழைத்தார். அததான் இங்க என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்மை குற்றமற்றவராய் காப்புவதர் அந்த ஜீவன் நம்மை காக்கும் என்று சொல்லுகிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒரு காலம் கெட்டு போகாது என்று சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இததான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் முடியும் போதும் சொல்றாரு, யூதா முடியும் பொழுதும் சொல்றாரு. நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர் கரத்தில் இருக்கிறபடியால் அவர் கரத்தில் இருந்து ஒரு பிதா பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனாலதான் திரும்ப 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 நான் சொல்லுகிறது, இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு பாக்கியத்தை வெளிப்பாடாக நாம் பெற வேண்டும். இத இங்க இவ்வாறு சொன்ன தேவன் அங்க 17ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவர் கடைசியாக சொன்ன சில காரியங்கள், அதனால அது ரொம்ப முக்கியமானவைகள். 17ஆம் அதிகாரமே ரொம்ப முக்கியம். அதுல என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துக்கு வாங்க. ஒன்றாக மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இத சொல்றதுக்கு முன்னாடி 2ஆம் வசனத்துல ஒன்ன சொல்றாரு, அதை படித்துட்டு நான் வரேன். பிதாவே, இப்ப மேல வந்துருச்சு, நான் அந்த உலகத்துல வந்ததே பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக எல்லாருக்கும் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கும்படியாக வந்தேன்னு, அந்த வேலை வந்து விட்டது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவன். யாரு? இதெல்லாம் எனக்கு பிதாதான் எனக்கு தந்தாரு, ஆக ஒரு பைய பிரிக்க முடியாதுன்றார். அங்கே என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தருளின யாவருக்கும், காரணம் என்ன கொடுக்கிறாராம்? நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. எதற்கு அவர் சிலுவைக்கு சென்றார்? இங்க வேலை, சிலுவைக்கு செல்லும் வேலை வந்தது என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. மாம்சமான சுவாசிக்கிற, அப்படிதானே? நம்மை மாம்சம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் மாம்சம், மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் ஒரு ஜீவன் பெறுகிறோம். அதோடைய மாம்சம், மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி, எங்க மரணம் உயிர்த்தெழுதலில் என்னை மகிமைப்படுத்தும். அவர் மகிமைப்படும் பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதுதான் இங்க என்ன சொல்றார்? மகிமைப்படுத்தும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஒன்றான மெய்தேவனாய் என்ன கொடுத்தாரா? நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு நான் சிலுவைக்கு போகிறேன், மரணம் உயிர்த்தெழுதலுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அனுப்பினவராகிய குமாரனை அறிவதே நித்திய ஜீவனை அறிவது. அப்போ இந்த ஜீவனை அறிய வேண்டுமானால் பிதாவையும் குமாரனையும் அறிய வேண்டும். ஏன்? அவங்க எப்படி இருக்கிறாங்க? அதுதாங்க ஏன் ஜீவன். அததான் சொல்றாரு, அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். அவங்கள அறிந்தனா நான் பெற்ற ஜீவன். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அது வேற ஜீவன், இது வேற ஜீவன் சபையில போதித்துட்டாங்க.
உலகத்தை சிருஷ்டித்தாரே பிதாவாகிய தேவன், அந்த ஜீவன் தான் எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரே, அந்த ஜீவன் தான் உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ஜீவனை குறித்து அதை உபயோகப்படுத்தாமல், அந்த ஜீவனில் வாழாமல் அசதியாய் இருப்போமானால், கவலை இல்லாதவர் அப்படின்னு என்ன, அதை பற்றி ஒரு கன்சர்னே இல்லை, அதை அந்நிய காரியமாக எல்லாமே நான் தான் செய்யணும் போல இந்த ஜீவனை உபயோகப்படுத்தவே இல்லை. அவங்களை பார்த்துதான் சொல்றாரு அங்க எபிரேய ஆக்கியான், நாம் கேட்ட விளைவிட்டு விளையாதபடி இந்த தேவ ஜீவனை என்ன பற்றி யாரு சொன்னா, முத ஆண்டவரே சொன்னாரு. அப்புறம் அவங்க கேட்ட அவளுடைய அப்போஸ்தலர் சொன்னாங்க. இந்த ஜீவனை எப்படி அற்புத அடைவோம், அதெல்லாம் வரிசையா அங்க சொல்லி கொண்டு வதை பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அதை வாசித்து பாருங்க. இங்க என்ன சொல்றாரு, அவரை அறிவதே. இததான் பேதுரு அறிந்தபடினால பேதுரும் 2 பேதுருல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 2 பேதுருக்கு வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்தை மாதிரி, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இங்க சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்படின்னா என்னங்க, உங்க ஜீவன் என்ன, அவர்களை அறியும் பொழுது அந்த ஜீவனை அறிய, தேவனை தேவனாக வாழ வைப்பது அந்த ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவ்வாறு வாழ வைத்தது கர்த்தராக தேவனுடைய ஜீவன். அதை நீங்கள் அறியும் போது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகிறது. கிருபை என்ன, சமாதானம் என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்து தான் ரெண்டுமே. அப்போ அந்த கிருபை தான் எதற்கு நான் தகுதி இல்லையோ அதை எனக்கு தந்து ஒன்றுமே குறைவில்லாத பரிபூரண நிறைவுள்ள ஷலோம், நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன், ஒன்றிலும் குறைவே இல்லாத கடவுளை போல பரிபூரணமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தந்தது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அது பெருகும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அப்படின்னு என்னங்க, இந்த நான் பெற்ற ஜீவன் தேவனுடைய ஜீவன், குமாரனுடைய ஜீவன், அதை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் நான் வாழ தேவையான அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் வாழ என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாம் இந்த ஜீவன் எனக்கு கொடுக்கிறது. அதை அவரை அறிகிற அறிவினால நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்ல அடுத்தது, தேவ பக்தி. அவர் என்ன சொல்லுகிறார், இந்த ஜீவனில் தேவனாக வாழ சொல்லுகிறார். அதுதான் godliness. You show forth yourself as God. godliness தமிழ்ல தேவ பக்தி, இங்கிலீஷ்ல godly அப்படின்னா என்ன, தேவ சாயலை காண்பித்து வாழ்கிற வாழ்க்கை, தேவ சுபாவத்தை, தேவ திறமையை, அந்த பரிபூரண தேவனுடைய வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் godliness. இங்கிலீஷ்ல சொல்றான், தமிழ்ல தேவ பக்தின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க என்ன சொல்ற பாருங்க, திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி, இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஜோயே ஜீவன் மூலமாக சொல்லிட்டு தான் சொல்றாரு. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடுனா பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், பிசாசின் கிரியை எல்லாமே, மரணத்தின் கிரியைகள், இருளின் கிரியைகள், கேடு, தப்பி. அப்ப அதுல வாழாதுக்கு என்ன வேலைதான், இந்த ஜீவன் தான். இந்த ஜீவனை நீ இயேசு கிறிஸ்துவில் பார், பிதாவாகிய தேவனில் பார். அதை நீ அறிய வேண்டும். எப்படி? வெளிப்பாடாக இருதயத்திலே. அப்பதான் அந்த உறுதி, அந்த ஜீவன் எனக்கு இருக்கிறது என்று அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதுதான் அந்த உறுதி நிச்சயம் உனக்கு வரும். அப்பதான் சொல்றாரு, அப்பொழுது இந்த ஜீவனின் சுபாவத்தில் நீ பங்கு பெறுகிறாய். ஆவியின் கனியோ அப்படிதானே, எல்லாமே சர்வ வல்லமையோ சர்வ அதிகாரமோ எல்லாமே எதுல பெறோம்? அப்பொழுது திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறும் பொருட்டு உனக்கு தேவ வார்த்தைகள். அப்ப தேவனை நீ அறியணும்னா அவர் உனக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகிறது இல்லைங்க, வார்த்தையின் மூலமாக. வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க.
இந்த வார்த்தையின் மூலமாக தான் நீ அவரை அறிந்து இந்த தேவ பாவத்தில் தேவ ஜீவனில் தேவனாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம். இதை அவர் மாற்ற மாட்டார். அப்படிதான் வைத்திருக்கார். அது வேதம் தெளிவாய் போதிக்கிற சத்தியம். பாருங்க, அந்த திவ்ய பாவம், திவ்ய வல்லமை, திவ்ய ஜீவன், தேவ ஜீவன் நான் திவ்ய ஜீவன் தப்பா நினைக்காதீங்க. திவ்ய ஜீவனில் வாழும் பொருட்டு, அதில் பங்கு பெறும் பொருட்டு அப்படின்னு அதை நம்மை சொந்தமாக்கி கொள்ளும் பொருட்டு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதான் இந்த வார்த்தைகள் எல்லாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்ற வாக்கு அதை எங்க சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் முதல்ல சொல்லிடுறாரு யோவான் 1ஆம் அதிகாரத்துல சுவிசேஷத்துல 12ஆம் வசனத்துல சொந்தமானதிலே வந்தா அந்த ஜீவனை குறித்து அங்க தெளிவாய் சொல்லுவார். அதை சொல்லிட்டு நான் இங்க வரேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்ல இதயத்தில் வச்சுக்கோங்க. ஆதியிலே தேவன் இருந்தார் என்று சொல்லும்போது என்னது? வார்த்தையானவராக இருந்தார் என்று சொல்லுகிறார். வார்த்தையானவர் தான் தேவன். அவர்தான் ஆதியிலே சிருஷ்டித்தார். வார்த்தையானவர். இங்க என்ன சொல்றாரு? அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சிருஷ்டிப்பை சொல்லுகிறார். அந்த வார்த்தையான தேவனானவருக்குள் ஜீவன் இருந்தது. இதுதான் நான் சொல்ல வந்தது. அந்த ஜீவன் தாங்க நமக்குள்ள இருக்கு. ஆதியிலே வார்த்தையாக இருந்தவருக்குள் இருந்த ஜீவன், தேவனிடத்தில் இருந்த ஜீவன், சகலவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டித்த ஜீவன் உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் ஜோயே ஜீவன். அந்த ஜோயே ஜீவன் சந்தர் சிங்குக்கு ஒளியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க பேரை போடுங்க. எனக்கு என் பேரை போடுறதுதான் டெம்டேஷன் ஜாஸ்தி. அப்படித்தானே? நீங்க உங்க பேரை போட்டு சொல்லுங்க. நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லுங்க. எந்த ஜீவன்? ஆதியிலே வார்த்தையானவராக இருந்தவருக்குள் இருந்த ஜீவன், உலகத்தை எல்லாம் தம் வார்த்தையை பேசி சிருஷ்டித்த ஜீவன் எனக்குள் இப்பொழுது இருக்கிறது. எனக்குள் இப்பொழுது இருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்லுங்க. திரும்ப திரும்ப அறிக்கை பண்ண வேண்டிய மிக 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 முக்கியமான வார்த்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஜீவ ஒளியாய் இருந்தது. சந்தர் சிங்குக்கு ஜீவ ஒளியாய் இருந்தது. சாதாரண ஒளி இல்லைங்க, ஜீவனை தரும் ஒளி. அது வெளிப்பாடை தருவது மாத்திரமல்ல. ஒளி என்றால் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் மூலமாக அந்த வார்த்தை மாம்சமாகி ஜீவனாக காணப்படுகிற மண்டலத்திலே வருகிற ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அர்த்தம் பாருங்க. அந்த ஒளி எந்த ஒளி? ஜோயே ஜீவனின் ஒளி. எனக்குள் இருக்கும் ஜோயே ஜீவனின் ஒளி. எனக்குள் இருக்கும் ஜோயே ஜீவனின் ஒளி இந்த இருளான உலகத்திலே பிரகாசிக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. இருள் எங்குமேங்க. இந்த இருளான ஒளி என் மூலமாக, சாரி, ஜீவ ஒளி இருளான உலகத்திலே என் மூலமாக பிரகாசிக்கிறது. அப்போ உலகமே வியந்து பார்க்குது. இங்கடா இங்க மட்டும் ஒளி வீசுது, சந்தர் சிங்ல மட்டும் ஒளி வீசுது. ஐயா, அதுதான் டிஃபரன்ஸ். அதுதான் ஏசாயா 60 தீர்க்கன் சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கன் என்ன சொல்றான்? உன் ஒளி வந்தது, உன் ஜீவன் வந்தது, நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கிறேன், அது பிதா நியமித்தது என்று சொல்லுகிறார். நீர் எனக்கு நியமித்தவைகளை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் இங்க ஏசாயா தீர்க்கன் சொல்றான். உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உன்னிடத்தில் வருவார்கள். திரள் கூட்டம். ஏங்க? உலகமே இருளு, உலகமே வியாதி குறைவு, ஆனா உனக்கு வியாதியே இல்லை. அப்ப எங்க ஓடி வருவாங்க ராஜாக்களும் ஜனங்களும்? இருளுல ஒரு இடம் மட்டும் வெளிச்சம் அடிக்குது. இருளுல ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் அடிக்குது. அது யாராதுன்னு? அதுதாங்க ஜீவ ஒளியை பெற்றவன். அவன் ஜீவ ஒளியை நிச்சயமாக பெற்றவன். அத அவன் மண்ணுக்குள்ள தோண்டி புதைத்து வைக்கல, கட்டிலுக்கு அடியில வைக்கல,
அதை எல்லாரும் காணும்படியாக விளக்கு தண்டின் மேலே வைக்கிறான். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற ஆண்டவர் ஏன் சொன்னாரு? இந்த ஜீவ ஒளியை அடைந்தவர்கள். அததான் சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அந்த ஜீவன் அந்த ஜீவன் அவரை ஒளியாக உலகத்திற்கு, நானே ஒளி என்று சொன்னாரு. அவர் ஒளியாக இருந்தது. நீ பூமியின் கடைசி பரிந்தும் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமாய் இருக்கும்படி என்ற உடன்படிக்கை அவரோடும் பண்ணி நம்மோடும் பண்ணினார் என்று அங்கு வேதவசனம் ஏசாயா தீர்க்கன் மூலமாய் சொல்லுவதை பார்க்கிறோம். அதுதான் சொல்றாரு. எதனால? இந்த நித்திய ஜீவனை மறுபிறப்பில் பெற்றோம். இந்த ஜீவ ஒளியை, ஜீவன் தரும் ஒளியை, ஆகவே தான் உன் ஒளி வந்தது, மகிமை உன்மேல். அப்படின்னா என்னங்க? இந்த ஒளி வரும்போது மகிமை வெளியே காணப்படும். நீங்க யோவான் 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, கானா ஒரு கல்யாணத்துல அந்த அற்புதத்தை செய்து இந்த ஒளியானது, இயேசு கிறிஸ்துவின் இந்த ஜீவ ஒளியானது மகிமை எல்லாரும் காணவை, மகிமையை காண்கிற manifested presence of God glory கபோத், எல்லாரும் காணத்தக்கதாக. அததாங்க எல்லா அற்புதத்திலும் அவர் மகிமையை காண்பிக்கிறாரு. இங்க 11ஆம் அதிகாரத்துல யோவான்ல வரும்போது என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் இந்த ஜீவ ஒளி செய்யும் மகிமையை நீ காண்பாய் என்று சொல்ல. அப்படின்னு மரித்தவன் உயிரோடு வர்றதுங்க. இது எதுங்க? மரணம் என்பது இருள். அந்த இருளான ஸ்தலத்திலே இந்த ஒளியானவர் வார்த்தையை அனுப்புகிறார், ஜீவ ஒளியை, ஜீவனை அனுப்புகிறார். அந்த மரணத்திலிருந்து அவன் உயிரோடு எழும்பி வா. அதுதான் அவர் அங்கு சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன் மகிமை உன்மேல் உதித்தது. இந்த ஜீவன் உனக்குள் இருந்தால் மகிமை உன்மேல் உதித்தது. மகிமை உன்மேல் உதித்ததின் ரகசியமே இந்த ஜீவ ஒளி. அததான் அவர் எங்க சொல்றாரு? எனக்கும் உங்களுக்கும் ஜீவ ஒளியாய் இருப்பது மறுபிறப்பில் நாம் பெற்ற சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க. இவ்வளவு விலையேற பெற்ற ஜீவன், இவ்வளவு விலையேற பெற்ற ஜீவன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஒளி. உலகத்துல துன்பம் இருக்கும், வியாதி இருக்கும், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே சுடர்களை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஜீவன் எனக்கு ஒளியாய் இருக்கிறது. அதை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல, ஐயா உலகமெல்லாம் கோணலும் மாறுபாடு, தாறுமாறு, ஒழுங்கின்மை, இருள். ஆனா அந்த தாறுமாறு, ஒழுங்கின்மை, இருள்ல அன்று ஆதியாகமம் 1:3 வசனங்கள் 1 வாசிக்கிறோமே, எப்படி தேவ வார்த்தை, ஜீவ ஒளியின் வார்த்தை வந்தது போல நாமும் அவைகளை பேசி சுடர்களாக பிரகாசிக்கிறோம். சுடர்களாக பிரகாசிக்கிறோம். அததான் அங்க சொல்றாரு ஏசாயால. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. அங்க நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்வதை பார்க்கலாம். இந்த ஜீவ ஒளி வரும் பொழுது ஜாதிகளின் பலத்த சேனை என்னங்க, அவங்க செல்வம் எல்லாம் உனக்கு வரும்ன்றாரு. There will be supernatural wealth transformation. இனி உனக்கு துக்க நாட்களே இராது, எல்லாமே சந்தோஷம். ஏன்? இந்த ஜீவனில் பரிபூர்ண சந்தோஷத்தில் வாழ்வாய் என்று அநேக காரியங்கள் அங்க சொல்வதை நீங்க எடுத்து பாருங்க. காரணம் என்ன? உன் ஒளி வந்தது. பிதாவுக்குள் இருந்த ஜீவன், குமாரனுக்குள் இருந்த ஜீவன், இப்பொழுது நாம் குமாரன் நமக்குள் வந்தபடியால், நாம் குமாரனுக்கு இருப்படியால் அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அததான் இங்க சொல்றாரு. இந்த ஜீவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டு அறிவு, மூளை அறிவு அல்ல. இதை திரும்ப 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 தியானித்து எஸ்ரா போல இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் அல்லது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவ ஒளியை இருளானது பற்றி கொள்ளவே இல்லை. அதனால்தான் சொல்றாரு, ஒரு காலம் கெட்டு போக மாட்டார்கள். ஏன்? இது ஜீவ ஒளி, நித்திய ஜீவ ஒளி. ஒரு காலம் கெட்டு போக மாட்டார்கள். ஒரு காலம், அப்படிதானே? இருளுக்கு செல்லவே மாட்டார்கள். இருள் மேற்கொள் ரட்சிப்பை இழக்கவே முடியாது. இது ஜீவ ஒளி, நித்திய ஒளி. அதுதான் இங்க சொல்றாரு.
இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளாகிய கிரியை, மரணமாகிய கிரியை, பிசாசின் கிரியை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. அதை விட மேலானது. இது இருளை ஆளுகை செய்கிற ஜீவ ஒளி. இந்த ஒளி வந்ததும் இருள் போகணும், அங்க இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். என்ன பிரதர் இருக்குது? காரணம் உங்க அறியாமை, என்னுடைய அறியாமை. இந்த வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடியினாலே சத்தியத்தையும் அறிவீர்கள். வெளிப்பாட்டு அறிவு, அந்த வெளிப்பாட்டு அறிவு உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தரும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அந்த ஒளியை குறித்து யோவான் சாட்சி கொடுத்தான். 9ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உலகத்திலே வந்த சந்தசிங்கை பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த, உங்க பேரை போடுங்க, நான் திரும்ப என் பேரை தான் போட்டுட்டு இருக்கேன். சந்தசிங்கை பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. எது மெய்யான ஒளி என்று சொன்னார்? எது மெய்யான ஒளி, எது ஜீவ ஒளி, எது இருள் மேற்கொள்ள முடியாது? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, சந்தசிங்கை பிரகாசிக்கிற ஒளி, அது மெய்யான ஒளி, நாட் டூப்ளிகேட். இஸ் ட்ரூ. இட்ஸ் a true light. It will never fail. அது வெளிச்சம் தான் தரும், அது இருளை தராது. சந்தசிங்கை பிரகாசிக்கிற ஒளி அது மெய்யான ஒளி. இந்த ஒளியை இருள் பற்றி கொள்ளாது, இருள் மேற்கொள்ள முடியாது. அது மெய்யான ஒளி. அது யாராயிருந்தாலும், எவ்வளவு மோசமான பாவியாயிருந்தாலும், எவ்வளவு மோசமான தகுதியே இல்லாதவனாயிருந்தாலும் அவனை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல செய்தி பாருங்க. What a good news. எவனாயிருந்தாலும், எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷனையும், அதுல பாகுபாடே இல்லை. யாராயிருந்தாலும், விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும் நான் செய்த கிரியைகளை செய்வன்றாரு. அதை தான் இங்கேயும் சொல்றாரு. அப்படிதானே? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறாரு. அதைதான் இங்க சொல்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறாரு. அதைதான் இங்க சொல்லுகிறாரு. விசுவாசிக்கிறவன் சொல்ல ஆகும் என்று சொல்லுகிறாரு. அதைதான் நீங்க சொல்லுகிறாரு. நீங்க ஜெபத்தில் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறாரு. அதைதான் இங்கேயும் சொல்லுகிறார். எந்த மனுஷனையும் அந்த தேவ வாழ்க்கை வாழ வைக்கிற ஜீவ ஒளி, தேவனுடைய ஜீவன், அது மெய்யான ஒளி. மெய்யான ஒளி, நாட் டூப்ளிகேட். மெய்யான ஒளி. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, உலகத்தில் இருந்தார் அறியவில்லை, சொந்தமானதில் வந்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஜீவ ஒளியை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இந்த வார்த்தையானவரை, இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவ வார்த்தையின் அடிப்படையில், ஐம்புலன் அறிவில் இல்ல, தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அப்படின்னு என்னங்க, அதை அறிந்து விசுவாசித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுறாரு, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள், தேவனுடைய ஜீவனாகிய வித்து அவர்களுக்குள் இருக்கிறது. அததான் 1 பேதுரு 1:23 சொல்றாரு, அழிந்து போகிற காரியம் அல்ல, அழியாத மாசற்ற தேவ வசனமாகிய வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அந்த அந்த வேத வசனம் என்ன சொல்லுதான்? வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுப்ப அவைகளே என்று யோவான் 5:39 சொல்லுவதை பார்க்கிறோம். 39 அது தெளிவாய் சொல்லுகிறார். இந்த ஜீவன் வேத வசனத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்கிறீங்க நீங்க, உங்களுக்கு தெரியாது. அது வேற ஒண்ணு இல்லை, அது நாதாயா. அந்த ஜீவன் நாதாயான்றாரு. கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க. யோவான் 5:39, யோவான் 5:39 நோட் பண்ணிக்கங்க, படிச்சு பாருங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று அன்றைக்கு இருந்த வேத பாரகர், பரிசேயர், யூதர்கள் விசுவாசித்தாங்க. ஏன்? பழைய ஏற்பாட்டுல அவன் சொல்றான்,
மோசே அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 32 அதிகாரத்துல அவர் சொல்வதை பார்க்கிறோம். இது வீணும் வியர்த்தமான காரியம் அல்ல. இது ஜீவனா இருக்கிறது இந்த வார்த்தை. அத உன் இருதயத்துல வைடான்றா. இது வேஸ்ட் இல்லடா, வேஸ்ட் இல்ல. வீணும் வியர்த்தமும் அல்ல. அப்படின்னா என்னங்க? அதுதான் உன் வாழ்க்கைக்கு எல்லாமே. எல்லாமே வார்த்தை தான். தேவ வார்த்தை. அத இருதயத்தில் இருந்துச்சுன்னா, அது ஜீவனாக உன் மூலமாக உலகத்திற்கு ஒளி வீசும் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இந்த தேவ ஜீவனை பெற்றார்கள். இவர்கள் மனிதரால் பிறக்கவில்லை, தேவனால் பிறந்தவர்கள் என்று அழகாக சொல்றாரு. அதுதான் யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான் 5:4 அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தின் அசுத்தங்களை ஜெயிக்கும். உலகத்தின் கேடுகளை ஜெயிக்கும். உலகத்தின் வியாதிகளை ஜெயிக்கும். உலகத்தின் தரித்திரங்களை ஜெயிக்கும். உலகத்தின் இருளின் கிரியைகள், மரணத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பது தேவனால் பிறந்தவனுடைய சுதந்திரம். ஏன்? அவன் தேவ ஜீவனை பெற்றவன். அவன் தேவ ஜீவனை பெற்றவன். அந்த ஒளி அவனை பிரகாசிக்கவே, அவன் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் அந்த மெய்யான ஒளி அவனை பிரகாசிக்கத்தான் வைக்கும். அவர்கள் பூமியிலே வெளிச்சமாக ஒளியாகத்தான் இருப்பார்கள். உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி என்று சொல்லுவதன் காரணம் இந்த தேவ ஜீவனை பெற்றவர்களை பார்த்துதான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக எங்க ஏசாயா 53, 54 வரிசையை சொல்லி கொண்டு வந்த பிறகுதான் இதை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் திரள் கூட்டம் உன் பின்னால, ஏன் உலகமே இருட்டடிச்சு கிடக்குது, இங்க மட்டும் வெளிச்சம், இங்க மட்டும் வியாதி இல்ல, இங்க மட்டும் குறைவு இல்ல, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். இந்த ஜீவ ஒளி, மெய்யான ஒளி, இது இருள் மேற்கொள்ளவே முடியாத ஒளி. ஜாதிகளின் திரள் கூட்டம் உன்னை தேடி வரும், ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு சொல்லுகிற ஒளி அதுதாங்க காட்லினஸ். தேவ சாயலில் வாழ்கிற அததாங்க 2 பேதுரு 1:3-4 நம்ம பார்த்தோம். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் இந்த ஒளியோட இருந்தபடினால என்ன ஆச்சா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை, இந்த ஜீவனின் மகிமையை நாங்கள் கண்டோம். கூட இருந்த 12 பேர்ல ஒருத்தர் சொல்லுவதை பார்க்கிறோம். அது பிதாவானவருடைய ஒரே பேர். அப்ப இந்த மகிமை ஜீவனின் மகிமை. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். அதெல்லாம் நான் உங்க படிக்கல, நேரா எங்க போறேன், 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ரொம்ப முக்கியமான வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஏமாந்து போகாதீங்க. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஒரே பேரான குமாரனா, அநேக பேரான குமாரத்தியலாம். தம்முடைய குமாரன் அநேக குமாரத்திக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ, முன்குறித்தாரோ, அழைத்தாரோ என்று யாரை பற்றி சொல்லுகிறார்? உங்களையும் என்னையும், ஜீவனை பெற்றவர்களை குறித்து சொல்லுகிறார். இப்ப ஒரே பேரானுடைய குமாரன் அல்ல, அநேக குமாரர்களாக அவர் முதற் பிறந்த குமாரன். நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சங்கீதக்காரன் வெளிப்பாடாக தீர்க்க தரிசனமாக 2ஆம் சங்கீதத்தில் சொல்றான். அததான் அங்க எபிரேயர் 1:5 எபிரேய ஆக்கியான், ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது பாவத்திற்கான முழு தண்டனையும் செலுத்தி முடித்த போது பிதா என்ன சொன்னாரா? நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று உம்மை நான் முதற் பேரானவராக அவர் எழுந்தார். 2ஆம் அதிகாரத்துல நம்மை பற்றி சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்துல ஃபுல்லாவே தான் சொல்றாரு. அவர் எப்படி அவர் எழுந்தார் என்று எல்லா காரியங்கள் சொல்வதை பார்க்கிறோம். இங்க அதை தான் நமக்கு சொல்ல என்ன பண்ணாரு, அவர் எப்படி அந்த மகிமையை வெளிப்படுத்தினாரோ, பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை.
பிதாவின் மடியில் இருக்கிற அன்று ஒரே பேரான குமாரன் இன்று யாருங்க? அநேக குமாரர்களாகிய குமாரத்திகளாகிய நீங்களும் நானும் அவரை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். இதுதான் பிதாவுடைய திட்டம். இந்த தேவ ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பரலோகம் செல்வது என்று நினைத்து ஏமாந்து, பரலோகம் செல்வதுதான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவருடைய பிரதான திட்டம் என்னங்க? உலகத்தில் ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை, பரலோகத்தை காணப்போவதும் இல்லை. அவர்களுக்கு பரலோகத்தையும் தேவனையும் காண்பிக்க அவருடைய குமாரர் குமாரத்திலாக சர்வ சிருஷ்டியும், அப்படித்தானே சொல்லுது ரோமர் 8:20 நினைக்கிறாங்க. என்ன சொல்றது? சர்வ சிருஷ்டியும் குமாரன் வெளிப்படுவதற்காக குமாரர்களாக, குமாரத்தில் அப்படின்னா இந்த ஜீவ ஒளியை காண்பிப்பவர்களாக, இந்த மகிமையின் சாயலை காண்பிப்பவர்களாக பிரசவ வேதனைப்படுகிறது, ஏங்கி தவிக்கிறது. பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது, பூமியில் உள்ள சிருஷ்டிப்பெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. தேவ ஜீவனை, ஜோய ஜீவனை பெற்று நீங்க அத கவலையா இருக்கீங்க. அவங்க எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க, முழு பரலோகமும் எதிர்பார்த்து. இது கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னங்க? தேவ ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டதனால் சாதாரண மனிதர்களாய் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஜோய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டால் வியாதியில் வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வெளிச்சம், எந்த மனுஷனையும் வியாதி இல்லாமல் வாழ வைக்கிற வெளிச்சம் இந்த ஜீவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் தியானித்து பாருங்க. எவ்வளவு நாள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? நாம் மனித ஜீவன் இல்லைங்க, தேவ ஜீவன் பெற்றவர்கள் தேவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் தேவர்கள்? தேவ வார்த்தையின் ஜீவன் அவர்களுக்குள் வந்து விட்டது. தேவ வார்த்தையை பெற்றவர்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், தேவ ஜீவனை பெற்றவர்கள் தேவர்களாக பூமியில் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அதுதான் நாங்க ரோமர் 5:17 சொல்றாரு. பரிபூரண கிருபையையும் இலவசமாய் கொடுக்கப்பட்ட பரிபூரண கிருபையும் இலவசமாய் கொடுக்கப்பட்ட தேவ நீதியையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஜீவனை பெற்று ஆளுகை செய்வது. ஆளுகை செய்தான் வாழ்வது. பூமியில எல்லாவற்றையும் எந்த பகுதியிலும் ஆளப்படாமல் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக, அப்படின்னு அதிபதியாக, ராஜாவாக, உலகத்தின் தேவனாக வாழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம் என்றாங்க பவுல் சொல்வதை பாருங்க. அந்த நீதியின் சொங்கோலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அததான் 110 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றதுதான் இங்க எபிரேயர் 1:8-9 சொல்லுது பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல், நீதியின் செங்கோல், நீர் எனது வலது பாரசத்தில் உட்காரும். ஐயா, அது நம்மை குறித்து அடுத்த அதிகாரத்திலே சொல்லிடுறார். அவரோடு இணைக்கப்பட்டபடியா ஒரே பேரான குமாரன் இப்பொழுது முதற் பேரான குமாரர் ஆனார். ஒரே பேரான குமாரன் சுவிசேஷத்திலே உலகத்திற்கு பிதாவின் தற்சொரூபத்தை காண்பித்தார். இன்று அநேக குமாரர் குமாரத்திகளாகிய நாம் அவருடைய தற்சொரூபத்தை, அவருடைய சாயலை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய மகிமையை காண்பிக்கத்தான் இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் சொல்றாரு, இந்த ஜீவனை பெற்றவன் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒரு காலம் இந்த ஜீவனை இழப்பதில்லை, ஒரு காலம் ரட்சிப்பை இழப்பதில்லை. இது நித்தியமானது. அதனாலதான் அவர் எபிரேயர் 5 சொல்றாரு. 9 வாசித்து பாருங்க. நித்திய ரட்சிப்பு என்று சொல்லுவார். 7:25 பாருங்க, அதுவும் நித்திய ரட்சிப்பு என்று சொல்லுவார். 9:14 எபிரேயர்ல வாசித்து பாருங்க, என்ன சொல்லுவார்? நித்திய மீட்பு. இது நித்திய நீதி, நித்திய ஜீவன், நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பு, நித்திய வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? தேவ வாழ்க்கை என்பது பரலோகத்தில் போய் அல்ல, பூமியிலேயே மறுபடியும் பிறந்த நாளில் ஆரம்பித்து விட்டது. ஒரு மகிமையில் இருந்து இன்னொரு மகிமை, இன்னொரு மகிமையாக, அந்த சாயலாக, மகிமையின் சாயலாக நாம் வேதத்தை தியானிப்பதினால ஆவியானவரே செய்கிற செயல் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இட்ஸ் அ மேண்டேட். தேவ ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டது. இட்ஸ் அ மேண்டேட். என்ன மேண்டேட்? தேவனாக வாழ்வதற்கு அந்த மேண்டேட் நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஆதாமுக்கு அங்க கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்களை பாருங்க. நமது சாயல் நமது ரூபத்தில் உண்டாக்குவோமாக, அவர்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வார்களாக. அவர்களை சொல்லி ஆசீர்வதித்தார். என்ன? அவர் சொன்னபடியே ஆனது. என்ன? பூமியை ஆளுகிறவராக. அப்படின்னா பூமியை ஆளுகிறது என்ன? பூமியின் அதிபதியாக, பூமியின் தேவனாக வைத்து விட்டார். We are his representative ruling in this world. அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார். 103ஆம் சங்கீதத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார். ஆனா பூமியை யார் மூலம் ஆளுகை செய்கிறார்? மனிதன். ஏன் அங்க 115ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? பூமியையும் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். சங்கீதம் 8:6 சொல்றார், தன் கரத்தின் கிரிகள் மேலெல்லாம் ஆளுகை கொடுத்தார். இந்த ஜீவன் ஆளுகை செய்வதற்காக அல்லது தேவனாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஜீவன். அதைதான் ஆதாம் இழந்து போனான். அதை திரும்பவும் பெற்றுக் கொடுத்தார் என்பதை தான் இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஜீவனின் சாயலை வெளிப்படுத்த அந்த உத்தரவாதம் அல்லது என்ன சொல்லலாம், மேண்டேட்டுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன? தேவ கட்டளை பெற்றவர்கள். தேவனுடைய கட்டளை. என்ன கட்டளை? தேவனாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றும் அந்த மேண்டேட் என்ற ஆதாமுக்கு கொடுத்தது போல அவன் பிசாசுக்கு பிசாசின் வார்த்தையை கேட்டு இழந்து போனான். அதை திரும்பவும் தேவகுமாரன் வந்து அவன் இழக்கக்கூடிய ஒரு மனிதன் இழக்க முடியாத தேவனுக்குள் வைத்து அந்த ஜீவனை நமக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து அந்த ஜீவனை நமக்கு தந்தார். அதனாலதான் பாருங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க இதை திரும்பவுமாய் அங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே சொல்வதை பார்க்கலாம். 1 யோவான் 1ஆவதுல பாத்தீங்கன்னா, வேகமா அதை நான் உங்களுக்கு வாசிக்கிற நேரம் போயிடுச்சு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்களால் கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து, அந்த ஜீவ வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருந்தது நம்ம படிச்சுட்டோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஜீவ வார்த்தை ஜீவன் வெளிப்பட்டது. அது பிதாவினிடத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது நித்தியமானது. அதை நாங்க பார்த்தோம். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் சாட்சியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவனை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொண்டபடியால் பிதாவோடு ஐக்கியமாயிருக்கிறோம். ஒரே ஆவியாயிருக்கிறோம். அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், குமாரனுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன். எல்லா ஜீவனும் ஒரே ஜீவனாய் ஒரே ஆவியாய் இருக்கிறது. அதுதான் அவர் சொல்றாரு, உங்களும் இந்த ஐக்கியத்துக்கு வரதான் சொல்றேன், நீங்களும் இந்த வெளிச்சத்துல வரதான் சொல்றேன். அதை சொல்லிட்டுதான் சொல்றாரு, நீங்க பாவம் செய்யாம வாழ்வதற்கு தான் சொல்றேன்றாரு. இந்த வெளிச்சத்துல வந்து பாவம் செய்வதற்கு அவர் சொல்லல. நான் நேரம் நாங்க போல 3ஆம் அதிகாரம் 6லேருந்து 8லயும் அதை நம்ம வாசிக்கிறோம். நம்ம அவர் என்ன 8ஆம் வசனம் என்ன சொல்ற பாருங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். அப்போ பாவத்துல வாழ செய்ய அழுத்தாரு. அதை அழிக்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். பாவத்தை, சாபத்தை, வியாதியை நம்முடைய பாதங்கள் கீழ் வைத்து விட்டார். அததான் சங்கீதக்காரன் சொல்றான். அததான் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். சகலமும் நம்முடைய பாதங்கள். எபேசியர் 1:20-23 வசனங்கள் அதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்படின்னு என்ன? பாவத்தை அவன் ஆளுகை செய்வான், பரிசுத்தத்தில் நீதியில் அவன் வாழ்வான். ஏனென்றால் அவருடைய ஜீவன் அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து பரிசுத்த வித்து, அழியாத வித்து, என்றென்றும் உள்ள வித்து, நித்திய ஜீவன், நித்திய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால், தேவ ஜீவனை உடையபடியால், தேவ ஸ்பாவத்தை, தேவ திறமையை உள்ளவனானபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். இங்க திரும்பவும் சொல்றேன், அவருடைய ஸ்பாவம் இப்பொழுது மாற்றப்பட்டது. ஜீவனின் ஸ்பாவம், தேவனின் ஸ்பாவம். இந்த ஸ்பாவம் பரிசுத்த ஸ்பாவம், பாவத்தை விரும்பி செய்யும் பாவம் அல்ல. அப்படின்னா என்ன?
தொடர்ந்து பாவத்தில் வாழ மாட்டான், பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது. ரோமர் 6:14. அப்ப பாவம் மேற்கொள்ளுது நாங்க என்ன காரணம் சொல்றாரு? அவன் மனம் மாற்றப்படவில்லை, இருதயத்தை பக்குவப்படுத்தி அந்த விசுவாசத்தை கொண்டு வரவில்லை. அததான் அவர் அங்க சொல்றாரு. இத சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 5வது அதிகாரத்தை வாங்க. 5ல என்ன சொல்றாரு? அததான் நான் படிக்க வந்தேன். அங்க சாட்சியை குறித்து சொல்றாரு. என்ன சாட்சின்னு அங்க சொல்லிட்டு தான் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கும் 10ஆம் வசனம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் தேவன் கொடுத்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். முந்தின வாசல தேவன் கொடுத்த சாட்சி இதுவேன்றாரு. தேவன் கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறவன் தன் இதயத்திலே கொண்டிருக்கிறான். அதான் நித்திய ஜீவனை பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுது. இங்க என்ன சொல்றான்? அதை விசுவாசியாதவன் தேவனை பொய்யர் என்று சொல்லுகிறபடியால் நித்திய ஆக்கணைக்கு உட்படுவான் என்று வேதம் ஏற்கனவே சொன்னதை பார்த்துட்டோம். இங்க 11ஆம் வசனம் பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். திருப்பி அதையே சொல்றாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், யோவான் 17ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். இங்க திரும்பி சொல்றாரு, தேவன் நமக்கு இந்த வார்த்தையானவருக்குள் இருந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஜீவ ஒளியை நமக்கு தந்திருக்கிறார். எந்த இருளும் மேற்கொள்ள முடியாத, எந்த பாவமும் வியாதியும் சாபமும் பிசாசின் கிரியையிலும் மேற்கொள்ள முடியாத இந்த ஜீவ நித்திய ஒளியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவன் நாங்களும் நீங்களும் வச்சிருக்கோமே, மறுபிறப்புல நாம் பெற்றதுமே. அதுதான் என்ன சொல்றாரு? அது தேவனுடைய குமாரனில் இருந்த ஜீவன் என்பது அவர் கொடுத்த சாட்சி. அதுதான் இப்ப அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அவர்கள் பிதாவினால் பிறந்தவர்கள், தேவனுடைய ஜீவனில் பிறந்து தேவ ஜீவனில் வாழ வேண்டியவர்கள். அதுதான் யோவான் 3:16 என்ன சொல்றாரு? அவர்கள் நித்திய ஜீவனை அடைமை. யாரு? விசுவாசிக்கிறவன் எவனாய் இருந்தாலும் அவன் ஒரு காலம் கெட்டு போகாதபடி நித்தியமாக ஜீவனை பெறும்படி இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரே காரியம்தான் நான் ஒரு காலம் கெட்டு போகாததற்கு, அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு காரணமாக இருந்தது. அவர் சிலுவையில் செய்தது. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதுதான் ரோமர்ல வேற விதமா சொல்றாரு. ரோமர் 8:9 பாருங்க. கிறிஸ்துவின் ஆவி உடையவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அவருடையவன் அல்ல. அதனால சொல்றாரு, நான் உங்களை அறியேன் அக்கிரமக்காரரே, நீங்க அற்புதம் செய்யலாம், உங்களை ஐயன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள், கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாதவர்கள், விசுவாசித்து மறுபடியும் பெறாதவர்கள், தேவனால் அறியப்படாதவர்கள். அதான் சொல்ற, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஏன் இதெல்லாம் எழுதுறேன்னு சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு பிதாவில் இருந்த அதே ஜீவன், சிருஷ்டிப்பில் அவர் சிருஷ்டித்தாரே அதே ஜீவன், குமாரன் உலகத்தில் வாழ்ந்த போது பிதாவானவருடைய மகிமையை காண்பித்தாரே அதே ஜீவன், ஜீவ ஒளி, அந்த மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ண அதே ஒளி உங்களுக்கு உண்டென்று நீங்கள் அறியும்படி தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும். ஐயா, விசுவாசித்து இந்த ஜீவனை பெறுவதற்கு மாத்திரமல்ல, விசுவாசித்து இந்த ஜீவனிலே வாழ்வதும் அந்த விசுவாசம் தான். ஜீவனை பெற்ற உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவனை பெற்றவர்கள் நாம், ஜீவனை பெற்றவர்கள் நாம். எதற்கு ஜீவனை பெற்றோம்? பிதாவானவர் எனக்கு கொடுத்த ஜீவனை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்த கிரிகளை செய்வான் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு அதே 1 யோவான் 5:4 தேவனால் பிறந்தவன், தேவ ஜீவனை உடையவன். அவன் என்ன பண்ணுவான்? உலகத்தின் பாவம், சாபம், வியாதி, இருளின் கிரியை, மரணத்தின் கிரியை, பிசாசின் கிரியையை மேற்கொள்ளுபவன்.
ஜெயம் கொள்ளுபவன். he'll be a overcomer. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற சொன்னா ஆளுகை செய்பவன். பிசாசின் கிரியைகளை ஆளுகை செய்பவன். அதை உடம்புல வச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையில வச்சுக்கிட்டு அது ஒரு மூலையில இருக்கட்டும், நான் ஒரு மூலை, ஐயா அது ஒரு மூலையில இருக்க முடியாது, எடுத்து போடுங்க முதல்ல. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அதை மேற்கொள்ளவில்லை. எந்த மனுஷனையும் மகிமையின் சாயலை வெளிப்படுத்தும் ஒளி இந்த ஜீவ ஒளி. அதை நாம் பெற்ற எந்த மனுஷனையும், நான் கொஞ்சம் பலவேன், நோ, நான் படிக்காதவன், நோ, எனக்கு வேத அறிவு இல்லை, நோ, இந்த ஜீவனை பற்றிய அறிவு உனக்கு இருந்தால் போதும். அதுதான் வேத அறிவு, அதுதான் தேவனை பற்றிய அறிவு. தேவனை பற்றிய அறிவு, தேவ ஜீவனை பற்றிய அறிவு, குமாரனை பற்றிய அறிவு, குமாரனுடைய ஜீவனை பற்றிய அறிவு. அதுதான் இந்த ஜீவனுக்கும் காட்லினஸ், தேவ பக்தியில் தேவ சாயலாய் வாழ்வதற்கும் மற்ற இனத்திற்கு உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவ சாயலை, தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தும், தேவ மகிமையை வெளிப்படுத்தும் வாழ அருமையும் மேன்மையுமான இந்த வார்த்தைகள், புது உடன்படிக்கையின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் பாக்கியங்கள் அதுதான் நம்மை தகுதிப்படுத்தினது என்று சொல்லுகிறார். அதனால்தான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 3:5, எங்கள் தகுதி இந்த ஜீவனில் நான் வாழ்கிறது, தேவ சாயலை நான் வெளிப்படுத்துகிறது, என்னில ஒண்ணுமே இல்லடான்றார். எங்கள் தகுதி தேவனால் வந்தது. எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய வாசனையை, அவரை அறிகிற அறிவின் வாசனையை, இந்த ஜீவன் அதை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் சம்பூரணம், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய், எல்லா நற்கிரியில் பெருகிறவர்களாய் வாழ்ந்து அந்த சாயலை வெளிப்படுத்தத்தான் இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a mandate for the soul life given to us. Keep it in your heart. Put it deep in your heart. Always remember it. I have a mandate. தேவ கட்டளை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளை ஆளுகை செய்ய, ஆளுகை என்றால் வாழ, இருளை ஆளுகை செய்யன்னா ஜீவனில் வாழ்வது, இருளை ஆளுகை செய்து வாழ. ஆனா இப்ப இருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏன்? அறியாமை. This mandate is given to you and me. தேவ கட்டளை இருளை ஆளுகை செய்ய, மரணத்தை ஆளுகை செய்ய, பிசாசின் கிரியைகளை ஆளுகை செய்ய, தேவ சாயலை வெளிப்படுத்த, தேவ மகிமையை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய அநேக பேரான குமாரத்திகளாகிய நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டும் என்ற மாண்டேட், உத்தரவாதம், கடமை இந்த ஜீவனை பெற்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிதான ஜீவனை குறித்து நாம் அசதியாயிராதபடிக்கு விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை பின்பற்ற கடவோம் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 6:11. அதை சொல்லிட்டுதான் அர்த்தத்துல என்ன சொல்றாரு? அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயம் ஒருவரை, உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் வரை இந்த வேத வசனத்தை தியானிப்பதில், அது உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதில் உறுதியாய் இருக்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேற வழி அது ஒன்னேதாங்க. தியானம், தியானம், தியானம். தியானம் இல்லை, இந்த ஜீவன் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை தியானிக்கும் பொழுதுதான் அதில் வெளிச்சம், உறுதி, நிச்சயம். என்ன? நான் தேவன் ஜீவனை பெற்றவன், தேவனாக வாழ்பவன், வியாதி, பாவம், சாபம் இவைகளை ஆளுபவன், அது என் காலின் கீழ் இருக்கிறது. இந்த ஜீவனை பெற்றவனுக்கு நீதி என்ற செங்கோல், தேவன் நீதியின் செங்கோலை கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்குங்க? இந்த நீதிமான் என்ற விசுவாசத்தினாலே பாவத்தை நான் ஆளுகை செய்கிறேன், வியாதியை ஆளுகை செய்கிறேன், பிசாசின் கிரியை குற்றமே இல்லை என்ற மனசாட்சி தேவனாக என்னை வாழ வைக்கிறது, தேவனாக என்னை வாழ வைக்கிறது. அததான் அவர் அங்கு சொல்கிறார். ரோமர் 5:17 சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த 20 முடிக்கும் போது அங்க அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி முன்பு மரணம் ஆண்டு கொண்டதோ
ஆதாமின் பாவத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் மூலமாக வந்த நீதியினால் கிடைக்கப்பட்ட ஜீவனாலே, இலவசமாய் பெற்ற ஜீவனாலே, அப்படிதானே? பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு வருகிற நீதியின் ஈவு என்னங்க? நீதியினால் வருகிற ஈவு நித்திய ஜீவன். அங்க ரோமர் 6:22 நம்ம அதை வாசிக்கிறோம். நித்திய ஜீவன், அது ஈவு. உங்களை சார்ந்ததே அல்ல. இந்த தகுதி தேவனாக நீங்களும் நானும் வாழ்றது எப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஜீவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டியின், புது உடன்படிக்கையின் பாக்கியம். ஆண்டவர் ஒரு ஹார்ட்கோர் மாஸ்டர் அல்ல. உங்களை முடியாததை செய்ய எதிர்பார்ப்பவர் அல்ல. அதை நீங்க செய்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டுதான் இந்த மாண்டேட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் வெளிச்சத்தை வீசுங்கள். இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு ஜனங்களை இழுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆச்சரியமான ஒளி வீசாம வாய் உதார் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தினான்றாரு. பவுலுடைய பிரசங்கத்துல ரோமர் 15 பாருங்க, இந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த சம்பூர்ண ஜீவனின் வாழ்க்கையை வெளிப்படுத்த நான் உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு கற்பிப்பேன் என்று சொல்லுகிறார். பூமியின் எல்லையெங்கும் அற்புத அடையாளங்களோடு புறஜாதியை கீழ்ப்படுத்த இந்த ஜீவன் என்னிலிருந்து பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். தேவன் அதைதான் நம்மில் எதிர்பார்க்கிறார். அவர் ஜீவனை கொடுத்ததில் ஒரு நோக்கம் உண்டு. அது வெறும் நீங்களும் நானும் பரலோக போகிற நோக்கம் அல்ல. அது தவறான நோக்கம். அது சுயநல நோக்கம். தேவனுடைய நோக்கம் என்னங்க? அது என் நோக்கமா இருக்கலாமான்னு தேவ நோக்கம் என்ன? ஒருவனும் கெட்டு போக கூடாது, அங்க போகணும். அப்ப ஒருவனும் கெட்டு போகாம இருக்க வேண்டுமானால் நான் இந்த ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஜீவனின் பொக்கிஷத்தை நான் வெளிப்படுத்தவில்லை என்றால், இதை வெளிச்சம் போட்டு காட்டவில்லை என்றால் அவங்க கெட்டுத்தான் போவாங்க. அவங்க கெட்டு போவதற்கு நீங்களும் நானும் இந்த மாண்டேட்டை செய்யாதபடினால காரணமாயிருப்போம். தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறதை செய்ய இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்க காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க எவ்வளவு பெரிய ஒரு கிரயத்தை சிலுவையிலே செலுத்தினீங்க. ஆண்டவரே, நீங்க மனிதனாகி எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதன் தண்டனையும் ஏற்றுக்கொண்டு முழுவதுமாய் செலுத்தி விட்டேன் என்று உயிரோடு எழுந்து இப்பொழுது எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால் ஆண்டவரே, அதன் மூலமாக உம்முடைய ஜீவனையே நீர் எங்களுக்கு தந்து விட்டீர். ஆண்டவரே, இந்த ஜீவனை உடையவன் அந்த ஜீவனில் ஆளுகை செய்து வாழுவான் என்பது நிச்சயம் என்று நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே, இதை காண்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். பிதாவில் இருந்த ஜீவன், குமாரனில் இருந்த ஜீவன், பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகும். பிதாவையும் குமாரனையும் அறிகிற ஜீவனை அறிகிற அறிவினாலே உலகத்தின் கேட்டுக்கு தப்பி சுடர்களைப் போல நாங்கள் பிரகாசிப்போம், தேவ சாயலை வெளிப்படுத்துவோம் என்று இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்கள் இருதயத்தில் தொனித்து கொண்டே இருக்கட்டும். உம்முடைய பிரதான நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற ஆவியானவர் அந்த கிருபையை தந்து பிரகாசமுள்ள மனக்கண்கள், கேட்கிற காதுகளை தர இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.